செந்தில் பாலாஜி மூலயமா வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ தாவேக்காவுடைய எம்எல்ஏ வந்து பேரம் பேசியிருக்காங்க. ஆமா, திமுகவுடைய முகத்திரை கிழிஞ்சிச்சு. இந்த குதிரை பேரத்தை செய்யறதே இவங்க தான். யாரும் திருட விடமாட்டேன், திருடியவனை விடமாட்டேன், ஏற்கனவே திருடனே விடமாட்டேன். ஏதோ நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, சினிமால வசனம் பேசுற மாதிரி பேசுறாரு. நீங்க சொன்னதோடு நிக்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சார். அப்புறம் இல்லைன்னா 2 மாசத்துல கலைஞ்சிரும், ரைட்டு. இல்லைன்னா 6 மாசத்துல கலைஞ்சிரும், தேர்தல் வரும். இப்ப 6 மாசம் கழிச்சும் பாருங்க. அப்ப நீங்க கேளுங்க அவங்ககிட்ட, இன்னும் 1 மாசத்துல கலைஞ்சிரும். ரினியூவலுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா இல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு ஆபீஸே வச்சிருந்தாங்க வாங்குறதுக்கு. 3-4 மாசத்துக்கு முன்னால போய் மாத்தி கொடுக்குன்னு கேட்டா 50,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. அவர் அப்ப எழுதி கொடுத்த மனுவை வச்சு அந்த பட்டா மாறி அவருக்கு போஸ்டர்ல வந்திருக்கு அந்த ஆர்டர். சார் எவ்வளவு பெரிய மாற்றம் சார், போனா கூட கொடுக்க மாட்டாங்க, நானே போகல, போஸ்டர்ல வந்துச்சு. அந்த ஏவாவேலு சாதாரண பஸ்ல கண்டக்டரா வேலை செஞ்சோம். மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரா, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரா, ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சிருக்காரா, இதெல்லாம் எவ்வளவு பொருள் தெரியாது. இது எப்படி வந்துச்சு? டிஆர் பாலு 7 கப்பல் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் 8 கப்பல்லாம் இல்லைங்க, எனக்கு 4 கப்பல் தான் இருக்கு அவரே சொல்றாரு. ஆனா என்ன சொல்றாங்கன்னா திமுகல மட்டும்தான் அவர் வந்து குறி வச்சு பாக்குறாரு. அதிமுகல வந்து எஸ்பி வேலுமணி இருக்காரு, இப்ப ரீசெண்டா ராஜினாமா பண்ண விஜய் பாஸ்கர், இவங்கெல்லாம் வந்து எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி. யாருமா சொல்றா? யாரு சொல்றாமா? அவர் சொன்னாரா? அவர் எல்லா விவரம் தெரியும். அவர் திமுக இருந்திருக்கிறாரு, அதிமுக இருந்திருக்கிறாரு. அதனால அவர் என்னுடைய நண்பர் தான். அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இந்த உண்மையெல்லாம் வெளிப்படையா சொன்னாக்க எல்லார் மேலே நடவடிக்கை எடுத்துருவோம். நானும் மாணிக்தாவர் மட்டும்தான் பெரிய மேதைகள், தியாகிகள் நாங்க தான் சொன்னோம்னு நினைக்காதீங்க. நாங்க தைரியமா சொல்லிட்டோம். இதே கருத்து இருந்த லட்சக்கணக்கான காங்கிரஸ் சொன்னா இந்த பாவி பேர்கள் நம்ம அடிப்பானில்லைன்றதுக்காக சொல்லாம இருந்தாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட கூட்டணி வச்சிருந்தா எவ்வளவு தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க. எதையமா நினைச்சாவே நெஞ்சு பதறுதுமா. அப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு வந்துச்சு, நாங்க தலையா அடிச்சுக்கிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி நானும் சொன்னேன், இப்ப தலைவரா வந்திருக்க மாணிக்தாவரும் சொன்னாரு, இன்னும் பல தொண்டர்கள்லாம் வேண்டுனாங்க. இந்த தலைமை தப்பு பண்ணிருச்சுமா. சித்திரை ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூத்த அரசியல்வாதி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகி திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக போயிட்டுற நியூஸ் என்னன்னா, தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க வந்து திமுக வந்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில செய்திகள் போயிட்டுருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி மூலயமா வந்து ஊத்தங்கரை எம்எல்ஏ தாவேக்காவுடைய எம்எல்ஏ வந்து பேரம் பேசியிருக்காங்க, கட்சியிலேருந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மூலயமா வந்து 3 பேர் வந்து கைதும் செய்யப்பட்டிருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இன்னமும் தாவேக்கா வந்து குதிரை பேரம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகலாம் விமர்சிச்சுட்டு வந்தாங்க. இப்போ இவங்களே வந்து பேரம் பேசி இது பண்ணுறாங்க. ஒரு 50 வருஷ கட்சி வந்து இந்த மாதிரி செயல்படலாமா? அதாவதுமா, திமுகவுடைய முகத்திரை கிழிஞ்சிச்சு. ஒரிஜினல் முகம் இப்போ தெரியுது. இன்னொன்று சொல்லுவாங்க கிராமத்தில், தான் திருடி பிறரை நம்பான்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவங்க செய்யற வேலையை அவங்களுக்கு தெரியும் இல்ல. இப்போ ஒருத்தர் திருடலாம், ஓடுறான்னு பின்னால விரட்டிட்டே ஓடனா, பின்னால அந்த கூட்டத்தினுக்கு அப்புறம் திருட அங்க ஓடுறான் பாரு, அங்க ஓடுறான் பாருட்டு இவன் தப்புறான்ல. அந்த டாக்டிக்ஸ் தான் திமுக இது ஒன்றும் பண்ணுச்சு. இவங்க செய்ய வேண்டிய வேலையை, செய்ய போற வேலையை மடமாத்துறதுக்காக தாவேக்காரங்க வந்து குதிரை பேரம் போறாங்க, குதிரை பேரம் போறாங்கன்னு. உங்களை போன்றவங்கள ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு நினைச்சிங்கல்ல, இப்ப உண்மை மாட்டிக்கிச்சா? இந்த குதிரை பேரத்தை செய்யறதே இவங்க தான். இப்ப ஆதாரபூர்வமா மாட்டிக்கிட்டாங்க. இனி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இது தொடர்ந்து இதே மாதிரி தான் நடந்தது. எங்க போனாலும் வந்து இன்னும் 6 மாசத்துல கட்சி கலைஞ்சிரும், 3 மாசத்துல இந்த கட்சி கலைஞ்சிரும், மறுபடியும் எலெக்ஷன் வரும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இப்போ அதிமுகவும் திமுகவும் இணைஞ்சு இந்த மாதிரி செயல்படுறாங்க. அதுமா, ஒரு மனுஷன் பலவீனமா இருக்கும்போது இந்த மாதிரி உளறதெல்லாம் இருக்கு. அது மாதிரி கோச்சுக்கு வேணாம் அவங்கள. பாவம், கார் உள்ளவரை கடல், நீர் உள்ளவரை நம்ம ஆட்சியில் இருப்போம் அப்படிங்கிற நினைப்போட இருந்தாங்களா, திடீர்னு எல்லாம் போச்சு. போன உடனே அந்த அதிர்ச்சியில என்ன பேசுறோம் என்ன செய்யறோம் தெரியாமலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று பேசுறாங்க. இந்த 1 மாசத்துல கலைஞ்சிரும், ரைட்டு. அப்புறம் இல்லைன்னா 2 மாசத்துல கலைஞ்சிரும், ரைட்டு. இல்லைன்னா 6 மாசத்துல கலைஞ்சிரும், தேர்தல் வரும். இப்ப 6 மாசம் கழிச்சும் பாருங்க. அப்ப நீங்க கேளுங்க அவங்ககிட்ட, இன்னும் 1 மாசத்துல கலைஞ்சிரும், இல்ல 6 மாசத்துல கலைஞ்சிரும் திரும்பி சொல்லுவாங்க.
அது மாத்தி மாத்தி பேசுறதில்ல, ஒரே பேச்சை எப்பவும் பேசிக்கிட்டே இருக்கிறது. அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அது பாவம், அவங்களுடைய மனதளவுல பாதிக்கப்பட்டாங்க. அதனால பெருசுபடுத்திக்காங்க. இப்ப தாவேகா தலைமையில ஒரு புதிய கூட்டணி வந்து அமைக்கிறாங்க. இன்னைக்கு கூட கோவளத்துல வந்து ஒரு மீட்டிங் போச்சு, புதிய கூட்டணி அமைக்கிறாங்க அப்படின்ட்டு. அது எந்த மாதிரி கூட்டணி உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. தெரியறது இல்லம்மா, அவங்க கூட்டணி அமைப்பதோட நோக்கம் இதை சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை. யார் வேணாலும் ஆட்சியில் இருக்கலாம், எந்த கட்சியோட இவங்களுக்கு தான் சாசனங்களாம் கிடையாது. நீண்ட காலமாக தமிழகத்தினுடைய நிர்வாகம் வந்து சீரழிந்து சிதைந்து போய் சின்னாபின்னப்பட்டு கிடக்கு. ஒரு நியாயமான ஒரு ஒண்ணு வேணாமா, கிராமத்துல ஒரு ஜாதி சான்றிதழ் வாங்க போனா கூட 10,000 கொடு 20,000 கொடுக்கறதெல்லாம் ரொம்ப சாதாரணமா கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்கள பத்தி யார்கிட்ட போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நடக்காது. தாசில்தார் ஆபீஸ் போனாக்கா இங்க இருக்க பியூன்ட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுக்காம தாசில்தாரை பார்க்கவே முடியாது. ரெஜிஸ்ட்ராவையும் நீங்க சொல்லவே வேணாம். இதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, அரசு நிர்வாகம் என்பது அந்த அளவுக்கு சீரழிஞ்சு போச்சு. இப்ப பாத்தீங்களா, ஒரு 10 நாளைக்கு முன்னால கான்ட்ராக்டருடைய சங்க தலைவர் பேட்டி கொடுத்தாரா? அவர் என்ன சொன்னார்? மேலோட்டமா பார்க்காம ஆழமா பார்த்தா உங்களுக்கு மனசு வலிக்கும். அரசாங்கத்துல ஒரு சும்மா உதாரணத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் வாங்குறாங்கன்னா, அந்த ஆர்டர் வாங்குற போதே 50,000 ரூபாய் கமிஷன் கொடுத்தாதான் ஆர்டரே கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சொல்லி 10 நாள் ஆச்சு. இவங்க யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லைன்னா இப்படி ஒரு பொய்யை சொன்னவர் மேல இவங்க வழக்கல்ல போடணும், போடல. அடுத்து பாருங்க, இந்த பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு அசோசியேஷன் இருக்கு. அந்த தலைவர் என்ன சொல்றாரு? ரினிவலுக்கு 25 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னா இல்ல, அதுக்குன்னு தனியா ஒரு ஆபீஸே வச்சிருந்தாங்க வாங்குறதுக்கு. ஆபீஸுக்குள்ள நுழையும் போதே செல்லு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு தான் உள்ள போகணும். உள்ள அரசகுமார் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இது மூலமா எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேம்மா. அதெல்லாம் இதே வேலையா இருந்திருக்காங்க. இப்படி எல்லாம் சீரழிஞ்சு போய் சாதாரண நீங்க வசதி படைச்சவனை விட்டுருங்க, சாதாரண பாமரன் அன்றாட வாழ்க்கையில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுமா. நீங்க தப்பு பண்ணதுக்காக நீங்க அலையிறதுல நீங்க ஆயிருக்கு. அரசு அதிகாரிகள் சென்சஸ் எடுக்கிறான்ல, அப்படி வர்ற போது அதை கிளரிக்கல் எரர்னு சொல்லுவோம். இப்ப எனக்கே அது நடந்துச்சு. எனக்கு வந்து ஒரு இடத்துல 5.25 ஏக்கர் எங்க கிராமத்தில் இருக்கு. நடுவுல ஒரு 20 சென்ட் யாரோ ஒருத்தன் பேர்ல இருக்கு பட்டா. அப்படி ஒரு ஆள் எங்க ஊர்லயே இல்லை. இது என்னையா யார் இல்லை யாரு நடுவில் இருக்குன்னு அது நான் ஒரு காரியத்துக்கு பார்க்கும் போதுதான் எனக்கு தெரியுது. அதை சரி பண்ணுன்னு சொன்னா யார்கிட்ட சொல்றது? தாசில்தார்கிட்ட சொல்லணும். தாசில்தார் நீங்க விஓ பாருங்க, விஓ ஆர்ஐயே பார்ப்பாரு, ஆர்ஐயை பார்ப்போம், எதுக்கு நீங்க கலெக்டரை பாருங்க. இப்படியே சுத்தி சுத்தி உதாரணத்துக்காக தான் சொல்றேன். இப்படி தமிழ்நாடு முழுக்க கிளரிக்கல் எரர், எந்த தவறுமே செய்யலைனாலும் அரசு அதிகாரிகளான அந்த தவறை சரி செய்வதற்கு போனால் கூட, இப்ப நான் உங்களுக்கு வெளிப்படையா சொல்றேன், ராஜபாளையத்திலிருந்து நேத்து ஒருவர் பேசினார். அவருடைய இடம் இது மாதிரி ஒரு கிளரிக்கல் எரர்ல ஒரு பட்டா தப்பா இருக்கு, அதுக்கு போய் எழுதி கொடுத்திருக்கிறார். எழுதி கொடுத்த உடனே 3-4 மாசத்துக்கு முன்னால போய் மாத்தி கொடுங்கன்னு கேட்டா 50,000 ரூபாய் கேட்டிருக்காங்க. என்னடா அது ஏன் இடத்துல யாரோ ஒருத்தன் பேரை நீங்க மாத்தி போட்டதுக்கு நான் கொடுக்கணுமான்னு, சரி அந்த இடத்துக்கு நடுவுல தான் இருக்கு, யாரும் வரமாட்டான்னு வீட்டில் உட்காந்துட்டார். இப்ப நேற்று அவர் அப்ப எழுதி கொடுத்த மனுவை வச்சு அந்த பட்டா மாறி அவருக்கு போஸ்டர்ல வந்திருக்கு அந்த ஆர்டர். சார் இவ்வளவு பெரிய மாற்றம் சார், போனா கூட கொடுக்க மாட்டாங்க, நானே போகல, போஸ்டர்ல வந்துச்சுங்கிறார். அதே போல ஸ்கூல் ரெனிவலுக்கு 1000 ஸ்கூலுக்கு மேல ரெனிவல் அவங்கவுங்க வீட்டுக்கே வருது ஆர்டர். இது இப்படி ஒரு ஆட்சி தானே தேவை. ஒரு ஆட்சி என்பது நம்ம அலையாமலே இயல்பாக எது நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கணும். அது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்ப நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நமக்கு இருக்கிற எண்ணம் இந்த நிலைமை தொடர்ந்து நீடிக்கணும், திரும்பி பழைய குருடி கதவை திரடினா அந்த மாதிரி வந்துடக்கூடாதுங்கிறது தான். அதனால நல்லபடி போயிட்டு இருக்கு. இது நீடிக்கணும் அப்படின்னு நீங்களும் விரும்புங்க, நானும் விரும்புவோம், எல்லாருக்கும் நல்லது. இப்போ தொடர்ந்து வந்து திமுகல ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அதுக்கப்புறம் ஏவாவேலு, இப்போ சிவசங்கர் எல்லாருமே வந்து மாட்டியிருக்காங்க. இன்னும் திமுகல எத்தனை பேர் மாட்டுவாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ ஊழல் பண்ணிட்டு இப்போதான் ஒன்னொன்னா வந்திருக்கு. ஆனா வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இதெல்லாம் பொய்யான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி கொடுக்குறாங்க. எல்லாம் விட்டுருமா, நான் நேரடியா வர்றேம்மா, சின்ன பிள்ளைக்கு புரியுற மாதிரி கேட்குறேன். இப்ப நீங்க சொன்ன ஏவாவேலுன்னு சொன்னீங்களா, அந்த ஏவாவேலு சாதாரண பஸ்ல கண்டக்டரா வேலை செஞ்சவர். இன்னைக்கு அவர்கிட்ட ஒரு 10,000 கோடிக்கு மேல பணம் இருக்குங்கிறாங்க. மெடிக்கல் காலேஜ் வச்சிருக்காரா, இன்ஜினியரிங் காலேஜ் வச்சிருக்காரா, ஆர்ட்ஸ் காலேஜ் வச்சிருக்காரா, இதெல்லாம் எவ்வளவு பொருள் தெரியாது. இது எப்படி வந்துச்சு அது அவங்க சொல்லட்டும். அடுத்து
டிஆர் பாலு, அவர் ஊர் வடசேரி பக்கத்துல ஒரு சின்ன கிராமம் தஞ்சாவூர்ல. அங்கேருந்து வரும்போது சட்ட வேட்டியை தவிர எதுவும் கிடையாது. இப்போ அவருக்கு கப்பலே 7-8 கப்பல் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. அப்புறம் அவர் 8 கப்பல்லாம் இல்லைங்க, எனக்கு 4 கப்பல் தான் இருக்கு அவரே சொல்றாரு. நம்ம ஓட்ட சைக்கிள் வாங்க முடியல, இவர் எப்படி வாங்கினாரு? அது கொஞ்சம் விளக்கம் சொல்லட்டும். சேகர் பாபு, அந்த காலத்துல வேற ஒரு அரசியல்வாதிக்கு எடுபடியா ஒரு அடியாள் மாதிரி கூட வந்துருந்தாலும் எனக்கு தெரியும். பேரை சொல்லிடுறேன், மதுசூதனன் ஒருத்தர் இருந்தார். அவர் கூடவே அண்ணன்னு வருவாரு. பாபு அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா, நான் பார்த்திருக்கேன். இன்னைக்கு அவர் கையில இப்படி ஆயிரக்கணக்கான கோடி எப்படி வந்துச்சு கொஞ்சம் சொல்லணும். நீங்க செந்தில் பாலாஜி சொன்னீங்கல்ல, 20 வருஷத்துக்கு முன்னால அந்த ஆளுக்கு சொந்தமா சைக்கிளாவது உண்டா? கரூர்ல இருந்து பக்கத்துல மண்மங்கலம்னு ஒரு ஊர் எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஊர். அந்த ஊர் தான் பழைய IPS ஆபீசர் காளிமுத்து பிறந்த ஊர். அதுல இருந்து உள்ள ஒரு 3-4 கிலோமீட்டர்ல ஒரு 50 வீடு தான் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். அந்த ஊர்ல ஒரு சொந்த வீடே ஓட்டு வீடு தான். 20 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னால் நிலைமை. அதுக்கப்புறம் அரசியல் வந்து இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு அவனுக்கே கணக்கு தெரியல. இப்ப நீங்க எல்லாம் பேசுற அளவுக்கு வந்துருச்சு இல்ல. இந்த பணம் எல்லாம் எப்படி வந்துச்சு? நான் யதார்த்தமா கேட்கிறேமா, அந்த உத்தம புத்திரர்கள் அதுக்கெல்லாம் பதில் சொல்லட்டுமா? அப்ப கொள்ளைக்காரன் அவனை பிடிச்ச மேல நடவடிக்கை எடுத்தான்னா அடுத்தாப்புல வேற எவனும் கொள்ளையடிக்க மாட்டான். இதை விட்டுட்டாக்க திரும்பி வரவனும் பண்ணுவான்ல. ஆக ஏற்கனவே அசம்பிளியில சொன்னார்ல முதலமைச்சர் விஜய், நான் லஞ்சம் வாங்க மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், அரசு பணத்தை யாரும் திருட விடமாட்டேன், திருடியவனை விடமாட்டேன், ஏற்கனவே திருடவே விடமாட்டேன். ஏதோ நீங்க எல்லாம் என்ன சொன்னீங்க, சினிமால வசனம் பேசுற மாதிரி பேசுறாரு. நீங்க சொன்னதோடு நிக்காம செய்ய ஆரம்பிச்சார். பயம் வந்துருச்சா? பயத்தோட நிக்க கூடாது, நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய தனிப்பட்ட முறையில் வேலுசாமி என்கின்ற ஒரு பாமரன் தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு 13 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசுக்கு கடன் இருக்குங்கிறான். நீங்க சொல்ற இந்த 15 பேரை மட்டும் அவங்க சொத்தை பறிமுதல் பண்ணாலே இந்த 13 லட்சம் கோடியை கட்டிடலாம், மிச்சம் கூட பணம் இருக்கும். அப்புறம் எதிர்காலத்துல நமக்கு இப்போ உங்க பேர்ல 1,25,000 கோடி கடன் இருக்குன்னு தெரியுமாமா? என் பேர்ல இல்ல, பிறக்கிற குழந்தை மேல இந்த கடன் இருக்கு. அதான் தெரியுமா? நல்ல, அதுக்கு தான் கேட்டேன். இப்படி நம்ம மேல நமக்கு தெரியாமல கடன் இருக்குல்ல, இது எல்லாமே தீர்த்திடலாம். அதனால விஜய் தைரியமா எல்லாரும் மேல இல்லைன்னாலும் உங்ககிட்ட ஆதாரம் இருக்கிற இவங்களோட சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ணி இது பறிமுதல் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களை போன கேட்கலாம். ஏற்கனவே இதே தமிழ்நாட்டில் அது நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரா ஜெயலலிதா இருந்துச்சா, அது மேல கேஸ் போட்டாங்களா? அந்த கேஸ் முடிவுல எத்தனை சொத்துக்களை பறிமுதல் பண்ணாங்க? போயஸ் கார்டனே பறிமுதல் பண்ணாங்க. அவங்க வாரிசுகள் அதுக்குன்னு பணத்தை கட்டி தான் திரும்பி மீட்க முடிஞ்சது. அவங்க வீட்டுல இருந்த கிலோ கணக்கில் தங்கம் பறிமுதல் பண்ணிட்டாங்க, 10,000 சேலை பறிமுதல் பண்ணிட்டாங்க, 500 செருப்பு ஜோடிசு பறிமுதல் பண்ணாங்க, பல இடங்களை பறிமுதல் பண்ணாங்க. இது முன்னாலே உதாரணம் இருக்குல்ல. அப்ப ஆட்சியில திமுக தான் இருந்துச்சு. அவங்க என்ன செஞ்சாங்களோ அதை விஜய் செய்யட்டும், நம்ம கடன் தீர்ந்து போயிரும்ல, அதுக்காக சொல்றோம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா திமுகல மட்டும்தான் அவர் வந்து குறி வச்சு பாக்குறாரு. அதிமுகல வந்து எஸ்பி வேலுமணி இருக்காரு, இப்ப ரீசெண்டா ராஜினாமா பண்ண விஜயபாஸ்கர், இவங்களாம் வந்து எவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க, அவங்க மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்ற மாதிரி யாருமா சொல்றா? வருது. யாரு சொல்றாமா? அரசியல்ல தான் விமர்சனங்கள். யாருன்னு சொல்லணுமா? அப்பதானமா நம்ம பதில் சொல்ல முடியும். இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பேட்டி எடுக்கும்போது அவர் வந்து யாருமா சொன்னா, அவர் வந்து கருப்பையா, பழக்கருப்பையா அவர் சொன்னாரா? அவர் எல்லா விவரம் தெரியும். அவர் திமுக இருந்திருக்கிறாரு, அதிமுக இருந்திருக்கிறாரு. அதனால அவர் என்னுடைய நண்பர் தான். அது அவர்கிட்ட நீங்க கொஞ்சம் சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இந்த உண்மையெல்லாம் வெளிப்படையா சொன்னாக்க எல்லாருமே நடவடிக்கை எடுத்துருவோம். சொன்னாரு பேட்டியில சொல்லியிருக்காரு. எடுத்துருவோம்மா, எனக்கு நண்பர் தான், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. அவரு கூட நானும் சேர்ந்து வர்றேன். போய் முதலமைச்சர் இங்க பாருங்க, இவெல்லாம் இவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கான் எனக்கு தெரியும் அப்படின்னா பறிமுதல் பண்ணிடுவோம். நல்லது தானே? சரி, ஓகே சார். சரி, இப்போ அதே மாதிரி கூட்டணி கட்சிகள்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து சம உரிமை கொடுத்து பதவி கொடுத்துருக்காரு. ஆனால் திருமாவளவன் அவர் வந்து ஒரு நிகழ்ச்சியில் என்ன சொல்லியிருக்காருன்னா 2 சீட்டு 3 சீட்டுன்னு சொல்லி கிண்டல்லாம் அடித்தாங்க. ஆனால் இப்போ அந்த 2 சீட்டு 1 சீட்டு தான் வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி உலகத்திற்கே சரி அது எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சை விட்டுருக்காரு. பாவம், அவர் விவரம் தெரிஞ்ச அரசியல்வாதி நினைச்சா அவருக்கு வந்து தெரியலன்னு அர்த்தம். பல ஆண்டுகளுக்கு முன்னாவே, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால வட மாநிலத்தில் ஒரு மாநிலம், ஒரே ஒருத்தர் சுயேட்சை எம்எல்ஏ தான். அந்த சூழ்நிலையில அந்த ஒரு எம்எல்ஏ யாரை ஆதரிக்கிறானோ அதுதான் ஆட்சிக்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. அதுக்கு அந்த பழைய விஷயத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். இந்திய நாட்டுடைய அரசியல் சட்டம் உருவாக்குனாங்கல்ல,
அந்த அரசியல் நிர்ணய சபையில ஆட்சி மொழியை எது கொண்டு வரணும் விவாதம் வர்ற போது ஹிந்தியை கொண்டு வரணும் எல்லாம் பேசுறாங்க. கடைசியில ஆதரவு எதிர்ப்பு இருக்கு. ஓட்டெடுப்பு விட்டாங்க. கடைசியில ஓட்டெடுப்பு பார்த்தா சம ஓட்டு விழுகுது. அன்றைக்கு சேர்பர்சனா இருந்தவர் நம்ம சஞ்சீவ் ரெட்டி, அவர் தன்னுடைய ஓட்டை ஆட்சி மொழி ஹிந்திக்கு எதிராக போட்டார். அந்த ஒரு ஓட்டாலதான் இன்னைக்கு வரலாம் அது ஆட்சி மொழியா வரல. அது மாதிரி இந்த மாநிலத்துல அந்த ஒரே ஒரு சுயேட்சை யாருக்கு போடுறானோ அவன் தான் ஆட்சின்னு வர்ற போது அவன் அந்த சுயேட்சையை முதல் மந்திரி ஆக்கி ஒரு ஆட்சி வந்துச்சு. கொஞ்சம் திருமாவளவன் சொல்லுங்கம்மா. சரி, ஓகே சார். இப்போ மாணிக்க தாகூர் அவர் வந்து பதவி எடுத்திருக்காரு, தலைவர் பதவி. ஸோ அவர் இதுக்கு முன்னாடி வந்து திமுக கூட கூட்டணியில் இருக்கும்போது நீங்களும் அவரும் தான் வந்து திமுக கூட்டணி வேணாம், நம்ம தாவேக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அதே மாதிரி காங்கிரஸ் வந்து திமுக விட்டுட்டு இப்போ தாவேக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இன்னும் கடுமையான வாதங்கள்லாம் திமுகக்கு எதிராக இருக்குமா? ஏமா ஏற்கனவே எங்க வாதமெல்லாம் கேட்கலையா நீ? அதான் கேட்டிருக்கேன். கேட்கலமா நீங்க? நாங்க கடுமையா தான் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதான் நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. ஒரு விஷயம் தெளிவா சொல்லிடுறோமா, நானும் மாணிக் தாகூர் மட்டும்தான் பெரிய மேதைகள் தியாகிகள் நாங்க தான் சொன்னோம்னு நினைக்காதீங்க. நாங்க தைரியமா சொல்லிட்டோம். இதே கருத்து இருந்த லட்சக்கணக்கான காங்கிரஸ் சொன்னா இந்த பாவி பேர்கள் நம்ம அடிப்பானுங்களேன்றதுக்காக சொல்லாம இருந்தாங்க. தொண்டருடைய பெரும்பான்மை தொண்டருடைய உணர்வு அதுதான். அதை நாங்க 2 பேரும் வெளிப்படையா சொல்லிட்டோம். அவ்வளவுதான். இதுக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரியே அவங்க தேர்தலுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வந்து தாவேக கூட கூட்டணி வச்சிருந்தா எவ்வளவு தொகுதிகள் வந்து ஜெயிச்சிருப்பாங்க? எதையமா நினைச்சாவே நெஞ்சு பதறுதுமா. 200 சீட்டுக்கு மேல முடிச்சிருப்போம். திமுக ரூட் அவுட் ஆயிருக்கும். ஒரு நல்ல வாய்ப்பு போச்சு. இந்த கூட்டணி வரலன்னு திமுகவும் அதிமுக தான் சந்தோஷப்படணும். கூட்டணி வந்திருந்தா 2 பேரும் இல்லாம போயிருப்பாங்க. இப்ப அந்த காலத்துல வந்துச்சு பாருங்க. அது மாதிரி என்ன ஆயிருக்குன்னு கேட்டா தாவேக ஆட்சியில் இருக்கும், காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்திருக்கும். இப்ப ஜெயலலிதாவும் விஜயகாந்த் கூட்டணி வந்து ஜெயலலிதா முதல் மந்திரியா, விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் வந்திருக்காருல்ல, அந்த மாதிரி வந்திருக்குமா. அப்படி ஒரு பொன்னான வாய்ப்பு வந்துச்சு. நாங்க தலையா அடிச்சுக்கிட்டோம். நீங்க சொன்ன மாதிரி நானும் சொன்னேன். இப்ப தலைவரா வந்திருக்க மாணிக் தாகூரும் சொன்னாரு. இன்னும் பல தொண்டர்கள்லாம் வேண்டுனாங்க. எங்க தலைமை தப்பு பண்ணிருச்சுமா. அதனால தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து வேற மாதிரி போச்சுமா. அப்படி வந்திருந்தா 200 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருப்போம். அவங்க ஆட்சியில் இருந்திருப்பாங்க, நாங்க எதிர்கட்சி தலைவரா இருந்திருப்போம். ஒரு பெரிய மாற்றம் வந்து இந்த தீரா விடம் இருக்கு, அது சுத்தமா போயிருக்கு.